என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையும் பிறருடைய வாழ்க்கையைப் போல சாத்தியங்களும் சவால்களும் நிறைந்த வாழ்க்கையாக உள்ளது. ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு தனித்தன்மையும் நிறைந்திருக்கின்றது. உன்னுடைய கனவுகளுக்காக வெற்றியை அடைய உறுதியோடு விடாமுயற்சியோடு பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய். இளமை காலத்திலிருந்தே சாதிக்க வேண்டிய விஷயங்களை மனதிற்குள் ஆசைகளாக அடுக்கி வைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வரும் உனக்கு உன் வாழ்விலுள்ள துன்பங்களை எல்லாம் நீ தொலைக்கும்படியாகவும் உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவில் வெற்றியை காணும்படியாகவும் நான் உன்னை அத்தனை தடைகளையும் மீறி உன் வாழ்க்கையில் முன்னேற்றி காண்பிப்பேன். சூழ்நிலைகளால் ஏற்பட்ட தாழ்வு உணர்வு உன்னை பிறர் மத்தியில் அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நிலையெல்லாம் இப்பொழுது மாறி உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான திருப்புமுனை ஏற்பட உள்ளது. வெற்றி என்பது கடுமையான உழைப்பின் பலன் என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாய். புதிய எண்ணோட்டத்தை மனதிற்குள் உருவாக்கி கொண்டுள்ளாய். அனுதினமும் அதிக உழைப்பை செய்ய தொடங்கி இருக்கின்றாய். இன்றைய தினம் முதல் உன்னுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியை பெறவும் உன்னுடைய உழைப்பு யாவும் அதற்கான பலனை பெறவும் நான் எல்லா வகையிலும் ஏற்பாடு செய்வேன். பிறருடைய பாராட்டுகளை நீ பெறும்படி உன்னுடைய முயற்சிகள் பெருமளவு வெற்றியை பெறும். யார் உன்னை இழிவுபடுத்தினாலும் கூட அதை ஒரு பாடமாக மாற்றிக்கொள்ள தெரிந்து கொண்டிருக்கின்றாய். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றம் உனக்குள் வந்துவிட்டால் போதும். உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை தெரிந்து கொள். யார் உன்னை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்காவிட்டாலும் இந்த விநாயகன் நான் உன்னை என் குழந்தையாக தேர்ந்தெடுத்து விட்டேன். உனக்கான இடத்தை நீ நிச்சயம் வென்று காண்பிப்பாய். பயணத்தின் முடிவல்ல, இது தொடக்கம். வெற்றிக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நீ முன்னேறி வந்து விட்டாய். விழுந்தாலும் எழுவோம் என்ற நம்பிக்கை உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும். முயற்சி செய்தால் முடியாதது இல்லை, வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் என்ற நம்பிக்கை உனக்குள் ஒவ்வொரு நாளும் உதித்தெழ வேண்டும். வெற்றிக்கான வாய்ப்பை அதை பிடிக்க அதற்கான முயற்சிக்கான தேடலை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து அத்தனை வகையிலும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவேன். இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கும் துன்பம், அந்த துன்பத்தின் நிலை என்னவென்று எனக்கு தெரியும். அது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் இனிமேலும் ஏற்படுத்தாமல், எந்த ஒரு பாதிப்பையும் உன்னுடைய வாழ்க்கையில் இனியும் ஏற்படுத்தாமல், எல்லாவற்றையும் உனக்கு சாதகமான முடிவாக ஏற்று உன் வாழ்க்கையில் மிக பெரிய நலனை நான் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் இறைவனுடைய துணையோடு நீ வாழ்ந்து வருகின்றாய். படிப்படியாக முன்னேறியே ஆக வேண்டும் என்று பல முயற்சிகளை அனுதினமும் செய்யும் நீ வாழ்க்கையின் உச்சத்தை, உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை எய்தக்கூடிய நேரம் வந்து இருக்கின்றது. பிறரால் உன்னுடைய மனம் எத்தனை வழிகளை சந்தித்த பொழுதிலும், பிறரால் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கும் பொழுதிலும், அத்தனையிலிருந்து உன்னை காப்பாற்ற கடவுளினுடைய துணை ஒன்று போதும் என்பதை தெரிந்து கொள். கடவுளை சரணடைந்தவன் எப்பொழுதும் கைவிடப்பட மாட்டான். இறைவனுடைய பாதங்களில் உன் பிரச்சனைகளை எல்லாம் கொட்டிவிட்டு மனதை நிம்மதியாகவும் தூய்மையாகவும் தெளிவாகவும் வைத்து கொள்ளப்பார். மனதில் பல குழப்பங்களும் சஞ்சலங்களும் சலனங்களும் இருந்தால் உன்னுடைய செயல்களில் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் அன்றாட பணிகளை, வேலைகளை, கடமைகளை உற்சாகமாக நீ செய்யும் பொழுது உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு தானாக ஏற்படும். வெற்றி என்ற ஒன்று யாருக்கும் கிடைக்காது என்று எப்பொழுதுமே இருந்தது இல்லை. தோல்விகளை சந்தித்த பின் வெற்றி பூமாலையாக உன்னுடைய கழுத்தில் நிச்சயம் வந்து சேரும். நீ எதிர்பார்க்கின்ற வேலை உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்க்கின்ற அந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். எப்பொழுதும் எதிர்பார்ப்பது நடப்பது இல்லை என்ற மிகப்பெரிய வருத்தம் உன் மனதில் இருந்தது. ஆனால் அந்த வருத்தம் எல்லாம் முழுவதுமாக அகன்று நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு கைகூடி வந்தே தீரும். ஆச்சரியங்களால் உன் வாழ்க்கை நிறைய போகின்றது. பெரும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேர இந்த விநாயகன் நான் பெருமளவில் வழி செய்திருக்கின்றேன். எத்தனை நாட்கள் இப்படி உன்னை நான் கஷ்டத்திலேயே பார்ப்பது, கண்ணீருடன் பார்ப்பது. என் குழந்தையாகிய நீ இனிமேலும் எந்த கஷ்டத்தையும் சந்திக்காமல் சந்தோஷங்களை அதிக அளவில் அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
உன்னை காத்திருக்க வைக்க எனக்கு ஒரு பொழுதும் அவசியமில்லை. இனிமேல் உன்னுடைய வேலையை நீ சுலபமாக, சந்தோஷமாக, மன திருப்தியோடு, நிறைவோடு ஏற்றுக்கொள்ள எல்லா வகைகளும் தானாக உருவாகும். ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வரவில்லை. உனக்கான வாக்கினை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் நீ கஷ்டப்படாமல் நீ நினைத்ததை விட அழகான வாழ்க்கையை, முன்பு வாழ்ந்து கொண்டிருந்ததை விட, தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட மிக மிக அழகான வாழ்க்கையை நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கின்றேன். நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிகழ்வுகளாக அந்த இடத்தில் நிச்சயம் நடக்கும். நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷமான தருணங்களையும் நீ சந்திக்கக்கூடிய அந்த அழகான வேலை பிறந்திருக்கின்றது. ஒருவருடைய மனமும் கோணாமல் நடந்து கொள்ளும் உனக்கு உன்னுடைய மனம் பிறரால் நோகடிக்கப்படுவதை பார்க்க என்னால் முடியவில்லை. இன்றைய தினத்தில் நீ அனுபவிக்கின்ற இத்தனை வழிகளுக்கும் மருந்தாக நாளைய தினத்தினுடைய வெற்றி உனக்கு நிச்சயம் அமையும். சிரிப்பதற்காக பிறந்திருக்கின்ற குழந்தை நீ. வழிகளையும் மீறி மனதை ஆறுதல் படுத்தி கொண்டு சிரித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலை மாறி முழு மனதோடு, மிகுந்த சந்தோஷத்தோடு, என் அன்பின் பிரியமான குழந்தை, உன் இதயத்தில் இருந்த பாரங்களை எல்லாம் முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ சிரிக்கப் போகின்றாய். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீர்வு கிடைக்கப் போகின்றது. புலம்புவதையெல்லாம் நிறுத்திவிட்டு உன் மனதில் இருக்கக்கூடிய வலி, கோபம், சந்தேகம், விரக்தி இவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு முழு மனதோடு இந்த விநாயக பெருமானை நினைத்துக்கொள். அத்தனை கஷ்டங்களும் காணாமல் போகும். வழியில் இருந்த தடைகள் எல்லாம் தானாக விலகும். உன் வளர்ச்சிக்கான விதையை நான் இட்டு விட்டேன். மிக பெரிய விருட்சமாக அது வளர ஆரம்பித்திருக்கின்றது. உனக்கும் எனக்கும் இருக்கின்ற இந்த பந்தம் தலைமுறைக்கும் தொடரும். யாராலும் உன்னையும் என்னையும், உன் பக்தியையும் என்னையும் பிரித்துவிட முடியாது. ஒரு பொழுதும் நீ விழுந்து விட மாட்டாய். இந்த தும்பிக்கையான என்னுடைய ஆசீர்வாதம் உன்னை காத்து நிற்கும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் எந்த ஒரு கடினமும் இல்லாமல் சுலபமாக நிறைவேறும். உனக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தானாக உன்னிடம் வந்து சேரும். கவலையோடு இருக்காதே என் குழந்தையே, உனக்கான நேரம் வந்துவிட்டது என்று சந்தோஷமாக இரு. நடக்காமல் போய்விடுமோ என்ற பயத்தை எல்லாம் விட்டுவிடு. இழந்து விடுவோமோ என்கின்ற சந்தேகத்தை எல்லாம் விட்டுவிடு. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக, நிம்மதியாக இரு. எந்த ஒரு குழப்பமும் இனி வேண்டாம். உன் மனம் விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக பெறப்போகின்றாய். உன்னை விட்டு பறிப்போன விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேர பரிதவித்து கொண்டிருக்கின்றது. இனிமையான வாழ்க்கையை இன்று முதல் இன்பமாகவே வாழ தொடங்கி விட்டாய். செம்மையான வாழ்க்கையை செழிப்பாக இனி வாழ்வாய். நல்லது நடக்கும்.